புதுக்கோட்டை மாநகராட்சியின் மூலமாக 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சித்தனவாசல் ஓவியம் உள்ளது. அதனை போகிற வழியிலேயே குருக்களையாப்பட்டி என்ற கிராமம் உள்ளது. அந்த கிராமத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷ்ணு அவர்கள் பொதுமக்களுடைய குடிநீர் பிரச்சனையை அவர் இந்த விஜய் டிவி மூலமாக தெரிவித்து நடமாடும் பாரி வள்ளல் அண்ணன் லாரன்ஸ் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த குடிநீர் இன்று எல்லா மக்களும் குடித்து விட்டோம். ஆனால் அண்ணன் மட்டும் குடிக்கவில்லை. அந்த அண்ணனுக்காக அந்த தண்ணி அங்கிருந்து புதுக்கோட்டையிலிருந்து கொண்டு வந்துள்ளோம். ஆகவே அண்ணன் அவர்களை குடித்துவிட்டு, யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ, இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ, இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். அடிவே தந்த வேர்வைக்கு ஈடில்லையே, இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஒரு குழந்தைக்கு நல்ல தண்ணி முக்கியம். அந்த நல்ல தண்ணி வந்து தம்பி மூலமாக கிடச்சிருக்கு. குலசாமி இவன். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். சார் மூலமாக அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் எல்லாம். அதனால அன்னைக்கு வந்து சார் வர முடியலை, எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சாரை பார்க்க முடியலையே, அந்த புனிதமான பாதம் எங்கள் ஊரில் எங்களுக்கு கொடுத்து வைக்கலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சார் இப்போ பார்த்துட்டு எங்கள் ஊர் மக்கள் எல்லோரும் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு நம்ம எல்லாருக்கும் நன்றி. இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட அன்பை வந்து உங்ககிட்ட டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் யாரையுமே எதுவுமே சொல்லலை. இந்த லவ் எப்படிப்பட்ட லவ், எப்படிலாம் அவங்க வந்து கொண்டாடினாங்க அப்படின்றத வந்து நாங்கள் ஆக்சுவலி ஷூட் பண்ணி வச்சுருக்கோம். அது நீங்கள் இந்த மக்களோட சேர்ந்து, குருக்களையாம்பட்டி ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். ஒரு ஊரோட ஏக்கம். எங்கள் ஊர் குருக்களையாம்பட்டி, எங்கள் ஏரியா பூராவே பாறை ஏரியா. அதனால விவசாயத்துக்கும் போதுமான தண்ணி கிடைக்கல. குடிநீர் வந்து எங்களுக்கு உப்பு தண்ணி மாதிரி இருக்குது. இதனால மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு வரும். கேணிலையும் தண்ணி கிடைக்குதில்ல. 1 மணி நேரம் ஆகும் நாங்கள் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணுன்ட்டா. எங்களை விட கொஞ்சம் வயசானவங்கலாம் போய் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த ஏக்கத்தை தனக்கு கிடைச்ச வாய்ப்பு மூலமா உலகத்துக்கு சொன்ன ஒரு சின்ன பையன். இந்த பையன் நிச்சயமா அந்த ஊருக்கு பெரிய பெருமையா செய்து தர போறான். அதுல மாற்று கருத்தே இல்லை. திடீர்னு வந்து இந்த இடத்துக்களை பார்த்தா சுத்தம் பண்ணுறது, திடீர்னு போர்டு கொண்டு வர்றாங்க. எங்களுக்கு யார் பண்ணுறா என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே தெரியல. சூப்பர் சிங்கர் மூலமாக விஷ்ணு செலக்ட் ஆனேன். அவன் மேடை ஏறின அடுத்த நாளே இங்கே புயல்னு பார்க்கல, வெயில்னு பார்க்கல, வந்து போர் போட்டாங்க. போர் போட்டு உடனே கட்டணம் கட்டினாங்க. யார் செஞ்சா என்னங்கிறதே எங்களுக்கே தெரியலை. இந்த நிகழ்வெல்லாம் நாங்கள் படத்தில் தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு எங்கள் ஊரில் நடக்குதுங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கு அடுத்து தம்பி இந்த வேலையை செஞ்சு இந்த மக்களுக்கெல்லாம் நல்ல வழியை காமிச்சு, இவர் வந்து நான் வந்து ஒருபடி ஒரு கடவுளுக்கு மேலாக தான் நான் நேசிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி அவ்வளோ மக்கள் வந்து குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி பிடிச்சிக்கிட்டு போய்க்கிருக்கிறாங்க. இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் அந்த மாதிரி ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உப்பு தண்ணினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ தண்ணி வந்து முகத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் முகத்தில் சந்தோஷம் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் தண்ணி இவ்வளோ நாளாக தூக்கிக்கிட்டு இருந்தோம். உப்பு தண்ணியாக இருந்துச்சு.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேரனுக்கு நன்றி. இவருக்கு கோடான கோடி நன்றி. தாகம் தணிஞ்சிருச்சு மாஸ்டர். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம் காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா. கண்ணிலே நீராட கஞ்சனலோ போராட பூத்ததே ஆயிரம் பூ சிரிச்சிடு ராசா. உச்சி வெயில் வேளையில உந்து வரும் தூறலொண்டு தொண்டையில வந்து விழவும் நனையாதோ. ஓகே, ஸோ ஒருத்தருக்கு பண்ணால் அது பேர் ஹெல்ப்பு. அது வந்து பார்த்தோன்னா எப்போ 2க்கு மேலே மாறுதோ அது பேர் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் நிறைய பேர் பிளெஸ்ஸிங்கை கொடுக்குறவங்க இருக்காங்க. அதில் ஒரு நபர் நம்ம ஊரை சேர்ந்தவர். அவங்க ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. என்னைக்கா ஒரு நாள் டைம் பர்மிட் பண்ணும்போது நீங்கள் அவங்க ஊருக்கு போகணுமா, நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்த அதே தண்ணியில் அவங்களுக்கு அவங்க சமைச்சு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அது உங்கள் வாயாலே சொன்னீங்கன்னா. கஷ்டங்கள் எங்கே இருக்கோ, நல்ல அன்புகள் எங்கே இருக்கோ அதுதான் நான் கோவிலாக நினைப்பேன். ஸோ உங்கள் இடத்துக்கு வர்றது ஒரு கோயிலுக்கு வர மாதிரி தான். கண்டிப்பாக நான் வரேம்மா. உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. அந்த தண்ணியில் நீங்கள் சமைச்சு போடுங்க, நான் சாப்பிட்றேன் வந்து.